ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இனியாவுக்கும் ஆகாஷ்க்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், செல்விக்காகவாவது கண்டிப்பாக ஆகாஷ்க்கு இனியா கூட தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஆசை. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈஸ்வரியா இருக்கட்டும், செலியனாக இருக்கட்டும், நம்ம கோபிநாத் 3 பேருமே பார்த்திங்கன்னா நம்ம செல்வியை அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தியிருக்காங்க. இத்தனை வருஷமாக நீ இந்த வீட்டில் வீட்டு வேலை பார்க்குற, உனக்கு எங்கள் வீட்டு பொண்ணு கேட்குதா, உன் பையனுக்கு எங்கள் வீட்டு பொண்ணு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகளால் நம்ம செல்வியை என்ன பண்ணிட்டாங்க, ரொம்பவே அழுக வச்சுட்டாங்க. ஸோ இதற்கெல்லாம் பதிலடி கண்டிப்பாக ஆகாஷ்க்கு இனியா தான் நமக்கு ஜோடியாக வரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆசை. பட் அப்படி வந்தால் மட்டும்தான் எபிசோட் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இவங்க எல்லாருமே ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த பையனும் கலெக்டருக்கு தான் படிக்கிறான், ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற விஷயத்த யாருமே என்ன பண்ணலை, யோசிக்கவே இல்லை. இந்த பாக்கியா என்ன தான் யோசிக்கிறாங்கன்னே தெரியல. அவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா பேச வேண்டிய டைம், நம்மக்கிட்ட டக்குன்னு ஒரு முடிவு சொல்ல வேண்டிய டைம் எல்லாத்துலேயுமே வாயை மூடிட்டு இருந்துருவாங்க. பேசவே தேவையில்லாத இடத்துலலாம் பக்கமாக பாக்கியாவுக்கு டைலாக் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பாக்கியாவோட கேரக்டருங்க ரொம்ப இரிட்டேட்டிங்காக தாங்க இருக்குது. அதே மாதிரி ஈஸ்வரியோட கேரக்டர் பார்த்திங்கன்னா எப்போவுமே வேலைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில இடத்துல அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் இப்போ ரொம்பவே எல்லை மீறி போயிட்டாங்க. இப்போது இனியாவும் ஆகாஷும் லவ் பண்ணாங்க அப்படின்னா அது அவங்க 2 பேரும் பண்ண தப்பு. அதற்கு செல்வி என்ன பண்ணுவாங்க, செல்வி எந்த ஒரு விஷயத்தையும் வேணும்னு பண்ணலை, அவங்க பண்ணவும் சொல்லலை. ஸோ அவங்க 2 பேராக பேசி பழகுனதுக்கு செல்வி தான் ஒரு மிகப்பெரிய காரணம். அவள் தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டா, அந்த சொத்தெல்லாம் ஆட்டையை போடுறதுக்கு நீ வழி பண்ணியா வச்சையா, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில், நீ உனக்கு அப்படின்னு நினப்பா இப்படின்னு நினப்பா அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, செல்வியை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டாங்க. ஸோ இன்றைக்கி எபிசோட் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அவங்கள அசிங்கப்படுத்தினாங்க அப்படின்றத. ஸோ நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளைக்கு எபிசோடில் செலியன் இருக்கார் இல்லையா, அவரும் கோபிநாத்தும் நேராக கிளம்பி செல்வியோட வீட்டுக்கே போகிறாங்க. அவங்களுக்கு ஈகோ ரொம்பவே டச் ஆகிடுச்சு. என்னடா இது, தான் வீட்டு பொண்ணு ஒரு வேலைக்காரியோட பையன் லவ் பண்ணுறதா, சரி இவனை கண்டிப்பாக விட்டே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேகமாக கார் எடுத்துகிட்டு செல்வியோட வீட்டுக்கு போகிறாங்க. ஆகாஷ் முதல்ல வெளியில் வாடா அப்படின்னு சொல்லி ஆகாஷை கூப்பிட்டு ரோட்டில் போட்டு அடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எல்லாம் மீறி போகிறீங்கடா அப்படின்ற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க வீட்டு பொண்ணை இது வரைக்கும் திட்டுறதோடு நிறுத்திட்டாங்க. பாட்டி மட்டும்தான் என்ன பண்ணாங்க, நம்ம இனியாவை அடித்தாங்க. பட் மற்ற யாருமே அவங்கள அடிக்கவோ ரொம்ப திட்டவோ எதுவும் பண்ணலை. பட் ஃபோனை மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க. அவங்களும் இனியாவும் எத்தனையோ வகையில் ஃபோனை கேட்டு பார்க்குறாங்க, ப்ளீஸ் எனக்கு ஃபோனை கொடுங்கன்னு. இதுக்கப்புறம் உனக்கு ஃபோனே கிடையாது, நான் உனக்கு எவ்வளவோ ஃப்ரீடம் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் உனக்கு ஃப்ரீடமே வாழ்க்கையில் கொடுக்கவே மாட்டேன், உனக்கு கொடுத்த ஃப்ரீடமெல்லாம் நீ தப்பாக யூஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி கோபிநாத் ரொம்பவே கத்துறாரு. கோபிநாத் கத்துறதுல ஒரு சில வகையில் நியாயம் இருக்குதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இனியாவை ரொம்பவே நம்பினாங்க. அவங்களுடைய நம்பிக்கையின்படி இனியா இப்படி பண்ணது வேணால் தப்பாக இருக்கலாம். பட் ஆகாஷை லவ் பண்ணது தான் தப்பு, நீ வேறு ஒரு பணக்கார பையனை லவ் பண்ணியிருந்தா அது சரி அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப தவறு. இப்போ மொத்தத்துக்கே லவ் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அவங்க வேலைக்காரியோட பையனை லவ் பண்ணது தான் தப்புன்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த இடத்துல தவறாக பார்க்கப்படுது. ஸோ நம்மளுடைய பார்வையில் அவங்க ஆகாஷை லவ் பண்ணதில் எந்த விதமான தவறும் தெரியல. அதே மாதிரி தான் எழிலும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஏன் அவன் அந்த பையனை லவ் பண்ணதுனால என்ன, அதனால் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்கிறாரு. ஸோ எழிலும் ரொம்ப நேர்த்தியாகவே யோசிக்கிறாரு. மற்ற எல்லாருமே பார்த்திங்கன்னா பணம், அவங்களுடைய ஸ்டேட்டஸ், அவங்களுடைய அந்த கௌரவம் அதிலேருந்து மட்டும்தான் யோசிக்கிறாங்க. இனியாவை பற்றியும் அவங்க யோசிக்கலை. இனியாவுடைய சந்தோஷத்துக்காக அப்படின்னு கூட அவங்க என்ன பண்ணலை, யோசிக்கவே இல்லை. பாக்கியா பேக்கு என்ன தான் யோசிக்குதுன்னே தெரியல. அது வாயவே மூடிக்கிட்டு பேசாமல் ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்குது. என்னத்துக்கு தான் அழுகுதோ அந்த பேக்கு அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. நமக்கே பாக்கியாவை பார்க்கும்போது கோபமாக வருது. ஏதாவது ஒரு முடிவாக இருந்தால் ஏதாவது என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத டக்குன்னு வெளிப்படையாக சொல்லணும். சொன்னால் தான் நமக்கும் புரியும், சரி என்ன தான் நினைக்கிறாங்க, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது. எதுவுமே சொல்லாமல் ஒரு மூலையில் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தால் நம்ம எப்படி தான் அதை என்னென்னு தான் புரிஞ்சுக்கிறது அப்படி தாங்க எபிசோட் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதற்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது ஆகாஷ் மேலே கை வச்ச விஷயம்
அந்த பையனை போட்டு அடித்த விஷயம் நம்ம பாக்கியாவுக்கு தெரிய வருது. பாக்கியாவுக்கு தெரிய வந்தோடனே பாக்கியா ரொம்பவே கோவப்படுறாங்க. இங்கே பாரு, அந்த பையன் மேலே கை வைக்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? ஆகாஷை அடிக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா செல்விக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், அவங்க 2 பேர் லவ் பண்ண விஷயங்கள் தப்பாகவே இருக்கட்டும், என்ன வேணாலும் நடந்திருக்கட்டுமே, ஆனால் அதுக்காக நீங்கள் போய் அந்த பையனை கை நீட்டி அடிச்சுட்டு வருவீங்களா? இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அந்த பையன் படிச்சுட்ருக்கிற ஒரு சின்ன பையன், அந்த பையனை போய் இப்படி அடிச்சுட்டு வரீங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பாக்கியா நல்லா நாக்க பிடிங்கிட்டு சாகுற மாதிரி கோபிநாத்தை பார்த்து கேள்விகள் கேட்குறாங்க. அதற்கு கோபிநாத் சொல்கிற பதில், அவன் ஏன் இனியாவை என்னுடைய பொண்ணை அவன் எப்படி லவ் பண்ணலாம், அவனை நான் எப்படி சும்மா விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிக்கிறாரு. இங்கே பாருங்கள், லவ் பண்ணது உங்கள் பொண்ணும் தானே, உங்கள் பொண்ணை போட்டு அதே மாதிரி அடிங்களேன், அதே மாதிரி ரோட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அடிங்க, நம்ம வீட்டு வாசலில் போட்டு. உங்களால் முடியுமா? முடியாதுல்ல. அப்போ அடுத்தவங்க பையனா மட்டும் உங்களுக்கு அந்த அளவுக்கு இலக்காரமாக தெரியுது, அப்படி தானே? இப்போ நம்மளுடைய பொண்ணு அப்படின்னா மட்டும் உங்களுக்கு கௌரவம் வந்துடும், மானம் வந்துடும், ரோசம் வந்துடும், உங்கள் பொண்ணை ரோட்டில் போட்டு அடிக்கக்கூடாதுன்ற அந்த இங்கிதம் தெரியும், எல்லாமே தெரியும். அதே இது அடுத்த பையனா மட்டும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா எல்லா கேள்விகளையும் பளிச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ கோபிநாத் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் அப்படி தான் பண்ணுவேன், என்னுடைய இனியாவை அவன் அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிருக்கான், அவன் நம்ம குடும்பத்திட்டேருந்து இனியாவை பிரிக்கணும்னு நினச்சிருக்கான், அந்த பச்சை குழந்தையோட மனசில் அவன் ஆசையை வளர்த்துருக்கான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக பேசுகிறாரு. அதற்கு பாக்கியா சொல்கிற பதில், உங்கள் பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. இவன் ஸ்கூல் படிக்கும் போதேவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் கிளம்பிட்டு நான் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு போன ஆள், ஸ்கூல் படிக்கும் போதேவும். அவள் இப்போ காலேஜ் வரைக்கும் வந்திருக்கா, அப்போ இப்போ எந்த தில்லாலங்கடி வேலையும் பார்க்காமலா இருப்பா? இவன் மேலே எல்லா தப்பையும் வச்சுட்டு அந்த பையன் மேலே மட்டுமே எல்லா தப்பும் இருக்கிற மாதிரி உங்கள் பொண்ணு தான் பழி போட்டுட்டு திரியிறா அப்படின்னு சொல்லி பாக்கியா நல்லாவே திட்டுறாங்க. இப்போது கோபிநாத் திரும்ப ஒத்துக்காமல் பேசிகிட்டே இருக்காரு. கோபம் உச்சிக்கு ஏறிடுது நம்ம பாக்கியாவுக்கு. பாக்கியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், என் வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, நாட்டாமல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, இது என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவள் வாழ்க்கையை நீங்கள் முழுசாகவே அழிச்சிடுவீங்க, நீங்கள் தயவுசெய்து வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி கோபிநாத்தை வெளியில் சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ ஈஸ்வரிக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும். ஏன்னா தன்னுடைய பையனை சொன்னால் பொத்துக்கிட்டு வந்துடும் இல்லையா? ஏய், நீ என்னுடைய பையனை பார்த்து நீ எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வரிஞ்சு கட்டிட்டு வர்றாங்க. இங்கே பாருங்கள், இருக்கிறதா இருந்தால் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது சொல்லி அடிச்சுக்காமல் செஞ்சாமல் இருக்கணும். அப்படி இருக்கிறதா இருந்தால் ஒரு மனுஷன் வீட்டில் இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பிள்ளைக்கு நல்ல அப்பாவாகவும் இல்லாமல், ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்ல தலைவனாகவும் இல்லாமல், இப்படி எல்லா இடத்துலையும் ஆத்திரப்பட்டுக்கிட்டு பிரச்சனைகளை அதிகப்படுத்திகிட்டு இருந்தால் அவங்களாம் இந்த வீட்டில் இருக்கணுன்றதுக்கு அருகதையே கிடையாது. அதனால் வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிடுங்க உங்களோட பையனை. உங்களுடைய பையனுக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது. அதே மாதிரி உங்கள் பையன் இருக்கிற வீட்டில் தான் நீங்களும் இருப்பீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பையன் கூடவே நீங்கள் தாராளமாக கிளம்பி போயிடலாம், உங்களை யாருமே இங்கே தடுக்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இப்போது பாக்கியாவுக்கு ஒரே யோசனையாக இருக்குது, என்னடா பண்ணுறது, இவகிட்ட படக்குன்னு காலி பண்ணுறோன்னு சொல்லிட்டோம், ஸோ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இப்போதைக்கு இந்த பிரச்சனையை பற்றி நம்ம அதிகமாக திங்க் பண்ணல அப்படின்னாலும் கண்டிப்பாக இது என்ன ஆகும், பெருசாகக்கூடிய பிரச்சனை தான் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இனியாவுக்கு தான் ஆகாஷ் ஜோடியாக வருவாரா அல்லது ஆகாஷ்க்கு வேறு யாராவது ஜோடி வருவாங்களா அப்படின்றத நோக்கி தான் கதை இப்போ நகர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதற்கப்புறம் தான் பாக்கியா அண்டு கோபிநாத் 2 பேருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் கதை நகர்ந்துட்டு வரும். ஸோ ஆல்ரெடி அப்படி தான் கதையை மூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது என்ன நடந்ததோ தெரியல, டக்குன்னு பார்த்திங்கன்னா இனியாவுடைய ட்ராக்குக்கு வந்திருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இனியா ஆகாஷை லவ் பண்ணுற விதம் அண்டு லவ் பண்ணுற விஷயம் ரொம்ப சரி அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.
அண்ட் அவங்க 2 பேருக்கும் தான் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கோபிநாத் அண்ட் செலியன் இந்த பாட்டி 3 பேருக்குமே கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்தனை வருஷமாக அந்த பொண்ணு செஞ்சு வச்ச அத்தனையுமே சாப்பிட்டுட்டு அவங்க கழுவி வச்ச பிளேட்லலாம் சாப்பிட்ட வரைக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு கௌரவ குறைச்சலும் வரல. பட் இப்போ வருதான். ஸோ இதெல்லாம் நம்ம என்னென்னுங்க சொல்கிறது. ஸோ தேங்க்யூ. நீங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.